Hey guys, நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் பிசி ரொம்ப ஸ்லோவாக இருக்கா? இல்லைனா சாஃப்ட்வேர் ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லேக் ஆகுதா? ப்ளஸ் அதோட நாட் ரெஸ்பாண்டிங் ப்ராப்ளம் அடிக்கடி வருதா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ப்ராசஸோடைய ஃபைல்ஸ். அது எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் பட்டன் ப்ளஸ் ஆர் பட்டன் இது கிளிக் பண்ணிங்கன்னா ரன்னு ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டெம்ப் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு புது ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன், அதனால் வந்து உங்களுக்கு எம்டியாக காட்டுது. ஸோ உங்கள் 2 ஃபைல் இருக்குது. இப்போ உங்களுக்கு எத்தனை ஃபைல் இருந்தாலும் சரி, நீங்கள் Ctrl+A கொடுத்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருங்க. ஃபைல் இன் யூஸ் அப்படிங்கிற எரர் ஏன் வருதுன்னா, இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து எனக்கு கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது பேக்ரவுண்டில், அதனால் இதை வந்து டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. இதை எப்படி ஸ்கிப் பண்ணுறதுனா, இங்கே டூ ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம எத்தனை டைம் ட்ரை பண்ணாலுமே வந்து அந்த பேக்ரவுண்டில் இன்னுமே ரன் ஆகிட்டு இருக்கிற ஃபைல்ஸ்லாம் நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் எல்லாமே டெலிட் ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ட்ரிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி தான். விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணி ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டெம்ப்னு டைப் பண்ண இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் % ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் % ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு நியர்லி 79 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் முன்னாடி பார்த்து அந்த டெம்ப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, Ctrl+A டெலிட் கொடுத்துருங்க. கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, எனக்கு இந்த இடத்துல இன்னும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ப்ராசஸ் எதுவுமே இல்லை, அதனால் எல்லா ஃபைலுமே டெலிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், செகண்ட் ட்ரிக் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணுவோம். நமக்கு இப்போ தேவையாக இருக்கிறது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலே நமக்கு வந்து அது தேவையில்லை, அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு இதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற போது அதை வந்து டெலிட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து இப்போது ஒரு 2 GB ரேம் இருக்கிற லேப்டாப் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. சில பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து ரேம் ரொம்ப யூஸ் பண்ணும். ஜிபியூ இல்லாத லேப்டாப்லலாம் வந்து ரேம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ரேமை தான் அதிகமாக யூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஆக்சுவலி. ஸோ நான் அதை எப்படி பண்ணுறதுன்னா, ஸ்டார்ட்டில் போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆப் அப்படி சொல்லிட்டு வருவீங்க இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ இதில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதும் அன்இன்ஸ்டால் பண்ணுறதும் ஃபுல் கண்ட்ரோல் இந்த இடத்துல தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர், இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப் எனக்கு வந்து தேவையே இல்லை, நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே அன்இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சில சாஃப்ட்வேருக்கு வந்து அது எந்த டேரக்டரியில் இன்ஸ்டால் இருக்கோ அந்த டேரக்டரியை செலக்ட் பண்ண சொல்லும். இது வந்து நான் டேரெக்டாக டெஸ்க்டாப்பில் தான் இன்ஸ்டால் பண்ணேன், அதனால் டேரெக்டாக டெலிட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மற்ற சாஃப்ட்வேர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த டேரக்டரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ். இப்போது நம்ம பிசி வந்து ஆன் பண்ணுறோம், பவர் ஆன் பண்ணுறோம். அப்படி பவர் ஆன் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் எல்லாமே ஆன் ஆகும். ஏன்னா அது ஆனால் தான், இப்போது ஸ்டார்ட்டில் இருக்குன்னா இதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கும், இது ஆன் ஆனால் தான் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய சர்வீஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம பிசி டர்ன் ஆன் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக வந்து ஆன் ஆகும். அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத சர்வீஸ், தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் வந்து அந்த மாதிரி ஆன் பண்ண விடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஆன் ஆகும்போது ஸ்டார்ட் அப்லேயே அந்த மாதிரி ஆன் ஆகிடுச்சுன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாயிடும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீபோர்டில் Ctrl+Shift+Escape இது ப்ரெஸ் பண்ணுங்கள். டாஸ்க் பார்னு ஒரு சர்வீஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து 4th டைப்பாக ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று இருக்கும், மேக்ஸிமம் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் அப்பில் எனக்கு 3 சாஃப்ட்வேர் தான் இருக்குது. ஸோ பவர் ஐஎஸ்ஓ, ஆடியோ சர்வீஸ், இது வந்து விண்டோஸ் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், 2 சர்வீஸுமே எனக்கு ரன் ஆகணும். ஸோ பவர் ஐஎஸ்ஓ எனக்கு வந்து ரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போது நான் என்னபிளாக இருக்கிற சர்வீஸ் நீங்கள் எப்படி டிசேபிள் பண்ணுறது, தேவையில்லாத எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதை வந்து டிசேபிள் பண்ணலான்னா இதை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் கொடுத்துருங்க. சிம்பிளாக அவ்வளோதான், டிசேபிள் ஆயிரும். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆப்பில் இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகாது. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தேவையில்லாத சர்வீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் டிசேபிள் கொடுத்துருங்க. ஸோ இது மூலமாக ஒரு 1% 2% பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஆப்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம. ஏன்னா வந்து 2GB RAM 4GB ரேமுக்குள்ளே இருக்கிற எல்லா பிசி எல்லா லேப்டாப்புமே தான் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபோர்க்ரவுண்டில் யூஸ் பண்ணுறதுக்கான பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, என்னென்ன ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகுது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு பேக்ரவுண்ட் ஆப் சிஸ்டம் செட்டிங்ஸ் வந்துருச்சு, அதை கிளிக் பண்ணுங்கள். எஸ், இதுதான் கைஸ் பேக்ரவுண்ட் ஆப். இவ்வளோ ஆப்ஸ் வந்து எனக்கு இப்போ பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. டிஃபால்ட்டாக வர சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அது வந்து ரன்லே இருக்கட்டும். அதோட உங்களுக்கு எதனா பெருசாக கொஞ்சம் வெயிட்டான சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் ரன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ ஸ்கைப்பெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, அதனால் நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணும் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் டிசேபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த சப்போஸ் நீங்கள் அந்த நேமை மட்டும் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிசேபிள் பண்ணாதீங்க. ஸோ பேக்ரவுண்டில் இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து டிசேபிள் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா எம்எஸ் கான்ஃபிக். ஸோ அது வந்து ஒரு சர்வீஸ் தான். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னா வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கீபோர்டில் டைப் பண்ணிக்கோங்க, ரன் கமெண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து எம்எஸ் கான்ஃபிக் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேர்டாக ஒரு சர்வீஸ் இருக்கும். அதில் என்னென்னா வந்து இப்போது கரண்ட்டாக எத்தனை சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு, எத்தனை சர்வீஸ் ஸ்டாப் ஆகிருக்கு, என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குது, அதில் எது வந்து மைக்ரோசாஃப்ட்டுடையது, எது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரோடது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஹைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுடைய எல்லா சர்வீஸுமே டிசேபிள் ஆயிரும். ரிமைனிங் இங்கே இருக்கிற எல்லாமே மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண சர்வீஸ். ஸோ இதில் நமக்கு என்னென்ன சர்வீஸ் வேணும், எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்து நம்மளே வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஎம்டி அப்படின்னு இருக்குது, அது வந்து எனக்கு வேணும். எனக்கு கூகுள் க்ரோமுடைய சர்வீஸ் மட்டும் எனக்கு வேணாம். ஸோ அதை மட்டும் அன்டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்டு அப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகும். இது முன்னாடியே ஸ்டாப்பாக இருந்துச்சு, ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸாக அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மற்ற சர்வீஸ் எல்லாமே எனக்கு ஆக்சுவலாக ரன் ஆகும். மற்ற சர்வீஸ் எல்லாமே எனக்கு வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கணும், எந்த ட்ராபேக்கும் இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு கூகுள் க்ரோம் இந்த அப்டேட் சர்வீஸ் இதெல்லாம் மட்டும்தான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்து வெளியே வந்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ட்ரிக் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணுவோம், சைட் பை சைட் பிசிலையோ லேப்டாப்லேயோ. மொபைலில் தான் வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம், ரவுட்டர் வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் சும்மா வந்துக்கிட்டே இருக்கும். ஆன்லைனில் வந்து ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம், இல்லை நம்ம ஏதாவது சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், எடிட் பண்ணிகிட்ருப்போம். இந்த டைமில் இன்டர்நெட் கனெக்டாக இருக்கும்போது நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ், தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, நம்ம ஒர்க்கை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ அதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னா, ஸ்டார்ட்டில் போட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இங்கே நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்ஷன் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமுடைய சர்வீஸ் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கெட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஆப்ஸ் அண்ட் அதர் சென்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே அந்த ஷேரில் வராது. சப்போஸ் இதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்போது இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் க்ரோம்லேருந்து வர எந்த நோட்டிஃபிகேஷனும் எனக்கு வராது. இப்போது இதே நான் டிசேபிள் பண்ணிட்டேன்னா ஸ்டோரில் இருக்கிற எந்த ஒரு ஆஃபர்ஸ், அப்புறம் ஏதாச்சும் கேம்ஸ் புதுசாக லான்ச் பண்ணாங்கன்னா எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இதை டிசேபிள் பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி இந்த 2 சாஃப்ட்வேர்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் எனக்கு வராது. ஸோ நீங்கள் முதல்ல உங்கள் சாஃப்ட்வேரை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், எந்த சாஃப்ட்வேர்லேருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர்லேருந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வராது. நீங்கள் அதனால் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக கொஞ்சம் அந்த ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இதனால் ஒரு 0.5%, 0.10% கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் கிளீனப். ஸோ இது ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ்னால்,
நீங்கள் இப்போது ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணீங்க, அதில் வந்து எக்கச்சக்கமான பார்ட்டிஷன்ஸ், நீங்கள் உங்களுக்கு 2 பார்ட்டிஷன் 3 பார்ட்டிஷன் 4 பார்ட்டிஷன் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த போட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. டிஸ்க் க்ளீனப் மூலமாக வந்து ட்ரைவ்ஸை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா, நாட்டில் போய்ட்டு டிஸ்க் க்ளீனப் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துடுச்சு டிஸ்க் க்ளீனப். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ட்ரைவை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ட்ரைவ் வந்து நீங்கள் ஜங்க் ஃபைல்ஸ் ரொம்ப இருக்கும் அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு எந்த ட்ரைவ் அப்படி உங்களுக்கு இருக்கோ அந்த ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். எனக்கு உடனே வந்து உள்ளே என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ரொம்ப மினிமம் அமௌண்ட்டாக தான் இருக்குது. 14 MB 49 MB 200 MB 1 MB. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை க்ளீன் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல 10 GB 20 GB அப்படிங்கிற ஃபைலெல்லாம் வரும்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிட போகிறதில்ல. ஸோ அதனால் இதை பெர்ஃபார்ம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நான். ஜஸ்ட்டு நீங்கள் டெம்பரரி ஃபைல்ஸ் வேணால் க்ளீன் பண்ணலாம். ஸோ டெம்பரரி இன்டர்னல் ஃபைல்ஸ் இது, அப்புறம் சொல்லிட்டு தம்ப்லைன், ரீசைக்கிள் பின் எல்லாம் வந்து டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அது 3 மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ டெலிட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது 3த்தில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இப்போது டெலிட் ஆகும். ஸோ இது இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. எனக்கு ரீசைக்கிளும் க்ளீன் ஆகிடுச்சு, ட்ரைவும் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் அந்த ட்ரைவை செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம்னா அதனால் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரீசைக்கிள் பண்ணை வந்து க்ளீன் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். டேட்டாவே யூஸ் ஆகலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் டெலிட் பண்ணுவீங்க. ஆனால் மறுபடியும் இந்த இடத்துல அதுக்கான பேக்கப் தேவையே இல்லை. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ரொம்ப ஒரேடியாக வந்து டாப்பாக பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 0.1% 0.2% அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரிக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ இதை பண்ணால் எவ்வளோ கிடச்சிட போகுது, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் எவ்வளோ கிடச்சிட போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஒவ்வொரு ட்ரிக்கையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் நெக்ஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டீஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இப்படி டீஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் சிடி வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு சிடி மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அது எப்படின்னு அதில் ஸ்டோர் பண்ணுற டேட்டா வந்து நமக்கு ரீட் பண்ண சொல்லலாம். ஒரு ரீடர் வந்து ரீட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்ம இப்போது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்னுடைய பார்ட்டிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைலை ஒன்று ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது அந்த ரீடர் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணி நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அந்த இடத்துல ரீட் பண்ணதுனால அந்த இடத்துல டேட்டா அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம காலேஜ் ஃபைல்ஸ், மை லான்ச், வீடியோ ஃபைல்ஸ் அப்படின்னு 3 ஃபைல் இருக்குது. இந்த டேட்டாலாம் ஹார்ட் டிஸ்கில் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கும். அதை வந்து ரீடர் வந்து கரெக்டாக சிடி சர்க்குலேட் ஆக ஒவ்வொரு டேட்டாவும் நமக்கு ரீட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நான் காலேஜ் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன்னா காலேஜ் ஃபைல் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சிடி சர்க்குலேட் ஆகும்போது ரீடர் கண்டுபிடிச்சி நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த இடத்துல இப்போ சப்போஸ் எனக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு, உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுற இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுதுன்னா அந்த டேட்டா வந்து ஹார்ட் டிஸ்கில் கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். இப்போ அந்த ஸ்கேட்டராக இருக்கிற டேட்டாலாம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டேட்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், கலராக இருக்கிறது தான் வந்து ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு டேட்டாவை வந்து டிஃபைன் பண்ணும். இந்த மாதிரி டேட்டா வந்து ரொம்ப ஸ்கேட்டர் ஆகிருந்துச்சுன்னா ரீடரால் கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் பண்ண முடியும், ரீட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, ஸோ ஸ்டார்ட்டில் போய்ட்டு டீஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டீஃப்ராக்மெண்ட் இந்த ஆப்டிமைஸ் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துருக்கு. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கில் எத்தனை ட்ரைவ்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல லோடப் ஆயிரும். ஸோ சிஸ்டம் ரெஃபரண்ட்டுங்கிறது அது ஓஎஸோட ட்ரைவு. ஸோ மை வால்ட் என்னோட ட்ரைவ், சி வந்து ஓஎஸோட ட்ரைவ். இப்போ இதில் வந்து நான் வந்து ஓஎஸோட ட்ரைவில் வந்து ஃப்ராக்மெண்ட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா
அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே அனலைஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல அந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து டிஸ்க் எரர் செக் அப்படின்னு சொல்லிட்டு நாட் ரெஸ்பாண்டிங் ப்ராப்ளம் அதெல்லாம் ஏன் வருதுன்னா, இப்போது டேட்டாலாம் ஸ்கேட்டர் ஆகிருக்கும் ஹார்ட் டிஸ்கில். ஒவ்வொரு டேட்டா வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே டக்குன்னு ஓப்பன் பண்ணும்போது அதனால் ரீட் பண்ண முடியாது. இப்போது ஒரு டேட்டா வந்து டாப் லேயரில் இருந்து இன்னொரு டேட்டா வந்து கடைசி லேயரில் இருந்துச்சுன்னா, இல்லை ஒவ்வொன்றும் அந்த பிளேஸ்மெண்ட் வந்து வேறு இடத்துல இருக்கும் போது நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணும் போது ரீட் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிடும். அதனால தான் வந்து அதை ரீட் பண்ண முடியாமல் நாட் ரெஸ்பாண்டிங் ப்ராப்ளம் வந்து நமக்கு வருது. அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ட்ரைவை வந்து நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி என்னுடைய மை வால்ட்டுங்கிற அந்த ட்ரைவ் வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு செகண்ட் டேப்பில் செக். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இதுலேயும் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொல்லுது. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக நான் ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேன் ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஏதாச்சும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா அது க்ரோ பண்ணணும். ஸோ நடுவில் நீங்கள் எதுவும் கேன்சல் பண்ணிடாதீங்க. ஸோ இட்ஸ் லீட்ஸ் டு டேட்டா லாஸ். ஸோ வாட் இஸ் கரப்ஷன். ஸோ என்னோட ட்ரைவ் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஸ்கேன் ஆகிடுச்சு, எந்த எரர்ஸுமே இல்லை. ஸோ கைஸ் தட்ஸ் ஆல். அந்த வீடியோவில் மொத்தம் 10 ட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். ஒவ்வொரு ட்ரிக்குமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ எல்லா ட்ரிக்குமே ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை பண்ணுறது மூலமாக எனக்கெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் டெலிட் பண்ணுற ஒவ்வொரு ஃபைலையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒவ்வொரு சர்வீஸ் சாஃப்ட்வேரையும் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான். ஸோ எந்த ட்ரிக்குமே விடாதீங்க, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே ஒரு செட் ஆஃப் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வீக்லி இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இருந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நான் இப்போ போட்டதுனால எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படியே உடனே கிடச்சிடாது. நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தான். அது வந்து ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரலாம். அது வந்து உங்கள் ப்ராசஸர் உங்கள் கான்ஃபிகரேஷனை பொறுத்து, சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னுமே சில பேர் வந்து என்கிட்ட டிஎம்மில் கேட்டிருக்காங்க, பிசி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, லேப்டாப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதுவும் பர்டிகுலராக Windows 10 யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது டிஎம்மில் கேட்டிருந்தாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.